இருக்கக்கூடிய திருநாமம், அதுக்கு ரெண்டு பெயர்கள் இருக்கிறார். ஒன்று அதை நாராயணனின் பாதம் என்று நினைக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார். அதுபோலவே அதை நம்மாழ்வார் பாதம் என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார். நம்மாழ்வார் நம்முடைய பகுதியைச் சேர்ந்தவர். உடையநங்கை நாச்சியார் திருப்பதி சாரத்தை சார்ந்தவர். திருப்பதி அவருடைய மகன் நம்மாழ்வார் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய கவிதை மரபு என்பது பிற கவிதை மரபுகள் வெஸ்ட் பெங்கால்லையோ இல்லைன்னா பிற மொழிகள்லையோ, ரஷ்யாவிலேயோ இல்லைன்னா லண்டன்லேயோ உள்ள ஆங்கிலத்திலேயோ உள்ள கவிதை மரபுகளை போலவே ஒரு நெடிய மரபை கொண்ட ஒரு மொழி தமிழ். இதுல நம்ம கடைசியா எங்கேயோ நிக்கிறோம், இங்கேயோ ஒரு பகுதியில நிக்கிறோம். அப்போ நம்ம வரக்கூடிய இந்த ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய பரப்பு, இது ஒரு எளிய ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, ஒரு பெரிய பரப்பு. இந்த பரப்புல நாம வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மொழியில இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மிக மிக அதிகம், மிக மிக அதிகம். நான் ஒரு சமயம் பாதல் சர்க்கார் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு நாடக ஆசிரியர் நவீன நாடகங்களுடைய ஒரு பெரும் பரப்பை தன்னகத்தில் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஊர்கள் எல்லாமே போடப்பட்ட வீதி நாடகங்களுடைய குருநாதர் பாதல் சர்க்கார், வங்காளத்தை சார்ந்த. அவருடைய ஒரு நாடகம் பார்க்கறதுக்காக திண்டுக்கல்லுக்கு போயிட்டு, திண்டுக்கல்லுக்கு அவர் வந்திருந்தார். அவருடைய டீமோட அவங்க ஒரு நாடகமும் போடுறாங்க. அதோட சேர்ந்து அவருடைய ஒரு உரை, அந்த உரையை கேட்கறதுக்காகவும் அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காகவும் திண்டுக்கலுக்கு போயிருந்தேன். அப்போ நான் மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பப்ளிகேஷன். அப்போ அங்கேருந்து திண்டுக்கலுக்கு போகும்போது அவரை பற்றி அறிமுகப்படுத்தி பேசியவர்கள் பேசுனாங்க. அதுக்கப்புறமா அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடைய உரை இருந்தது. அந்த உரையில அவர் முக்கியமா சொன்ன விஷயம், என்னை பத்தி அவருக்கு மொழியும் தெரியாது. அங்க அறிமுகப்படுத்தி சொன்னவர் தமிழ்ல பேசுறாரு, தமிழ் அவருக்கு தெரியாது. அவர் திரும்ப பேசினது ஆங்கிலத்தில் பேசுறாரு. நாடகம் வங்காளத்துல போடப்பட்டாங்க. தெருவில் தான் அந்த நாடகம் நிகழ்ந்தது. அப்போ அவர் என்ன சொன்னாங்க, இவங்க இங்கே வந்திருக்கக்கூடியவங்க என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தமிழில் சொல்லியிருக்காங்க, ஆனால் நிச்சயமா ஒன்னே ஒன்று தெரியும் எனக்கு, என்னை பற்றி இவர்கள் எதுவுமே சரியாக சொல்லிக்க மாட்டாங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அதை உறுதியாக ஷுவராக நம்மகிட்ட சொல்ல முடியும். என்னை பற்றி இவங்க ஒரு வார்த்தை கூட சரியாக பேசியிருக்க மாட்டார்கள். அதனால நீங்க இப்ப இருக்க வேண்டியது ஒரு பிளைன் ஆயிக்கோங்க. அவங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. ஒரு போர்டுல டஸ்டரை வச்சு டெலீட் பண்ற மாதிரியே நீங்க அந்த அவங்க என்னைய பத்தி அறிமுகம் பண்ண விஷயங்கள் எல்லாம் நீங்க டெலீட் பண்ணி விட்டுருங்க. பிளைனா இருக்கு, வெற்றி காகிதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு ஆங்கிலத்தில் உள்ள உரை. அந்த உரை ஏகதேசம் பார்த்தீங்கன்னா தமிழில் சுந்தர ராமசாமி கலை பற்றி என்ன பேசுவாரோ, கவிதை பற்றி என்ன பேசுவாரோ, நாடகம் பற்றி என்ன பேசுவாரோ அத்தகைய உயரத்தை கொண்ட ஒரு உரை. அல்லது நாடக பேராசிரியர் ராமானுஜர் நவீன நாடகத்தினுடைய தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பர்சனாலிட்டி. அவருடைய நாடகங்கள் தமிழ்ல முன்னாடி 90கள் எல்லாம் அந்த நாடகங்கள் பல இடங்கள்ல போடப்பட்டு மிக முக்கியமான தேட்டரை உருவாக்குற ராமானுஜம் பேராசிரியர். அவருடைய உரை கேட்டுட்டேன். அவருடைய உரை எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு உயரமான ஒரு உரை பாதல் சர்க்காருடைய உரை. இதுல 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று தமிழ் நவீனத்துவத்தினுடைய ஒரு சரியான குரலாக இருந்த சுந்தர ராமசாமியினுடைய குரல். நாடகத்துறையில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக திகழ்ந்த ராமானுஜத்தினுடைய உரை. நாடகத்தினுடைய வீதி நாடகத்தினுடைய பிதாமகனாக இருந்த பாதல் சர்க்காருடைய உரை.
இந்த 3 உரைகளுமே கலை பற்றியான மிக முக்கியமான உரை. எதுலையுமே ஒரு சின்ன அலட்சியம் கிடையாது. எதுக்காக பாதல் சர்க்கார் அதை அந்த டைம்ல, அதுவும் திண்டுக்கல்ல தமிழ்நாட்டில் பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தோற்றுவித்த ஒரு வடிவம் வீதி நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவம். ஆனா அது இந்தியா முழுமைக்கும் அவ்வளவுத்துக்கும் வலிமைப்படுத்தப்பட்ட ஒரு எய்ட்ஸ் விளம்பரங்களுக்கு கூட அவருடைய நாடக வடிவம் பயன்படுத்தார். தெரு தெருவா எளிதுன்னு நினைச்சிட்டு. அப்ப அவர் மறுத்து என்ன சொல்றாருன்னா, ஸ்கில் இல்லாதது நாடகம்னு நினைக்கவே கூடாதுன்னு அவருடைய உரையில. திறமை இல்லாத இருக்கு, அதனால நாடகத்துக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி நீங்க நாடகத்தை கருதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு ஒரு நாசர்னு ஒரு நடிகர், தமிழ் நடிகர் வந்திருக்கும் போது வீட்டில் நாங்கள் வாடகைக்கு அப்போ இருந்தோம். மேல் போர்ஷன்ல இருந்தோம். கீழ் போர்ஷன்ல உள்ளவங்க அவரை வந்தாங்க, அவரை பார்க்கறதுக்கு. திரும்ப வந்துட்டு என் பையன் வந்து ஒருத்தன் +2 ஃபெயில் ஆகி சும்மா தான் இருக்கானா வீட்டில், அவரை நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அவர் திரும்ப சொன்னார், பாருங்க நம்ம இந்த மாதிரி வடிவங்களை பற்றி எவ்வளவுக்கு ஒரு சீப்பான, அதாவது ஒன்றுக்குமே பிரோஜனம். அவங்களே சொல்கிறாங்க, இவன் ஒன்றுக்கும் பிரோஜனம் போயிட மாட்டான், இப்போ ஃபெயிலும் ஆகிட்டான், நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவனை வந்து சினிமா. அப்போ அவரை பற்றி இவங்க அவர் நாடக ஸ்கூல்லெல்லாம் படித்து பிளேலெல்லாம் ஒர்க் பண்ணி ஒழுங்காக நடிப்பு பள்ளிக்கூடங்களில் படித்து அப்படி தான் அவர் வந்து என்ன செய்திருக்காரு, அவர் சினிமாக்குள்ளே வந்திருக்கார். ஆனால் பொதுவாக கலை பற்றியான ஒரு எண்ணம் நமக்குமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கில் இல்லாமல் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி. சில உடனடி பாயாசம் குழந்தைகள் கேட்டால் ஒரு அந்த ஒரு இதை ரெடி பண்ணி ஒரு தீனி போட்டு ஒன்றா பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு எளிமையான ஒரு பண்டம் உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட மற்ற இடத்துக்கெல்லாம் கூட நீங்கள் சிறுகதைகளுக்கோ நாவலுக்கோ போகிறது வேற ஒரு விஷயம்.